அனைவருக்கும் வணக்கம். லண்டனில் நடக்கவிருக்கும் தைமரபு திங்களின் முக்கிய உறுப்பினரான ஒருங்கிணைப்பாளரான ஐயா குஹன் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த வருடம் நீங்கள் இந்த தைமரபு திங்களை எப்படி சிறப்பாக செய்ய போகிறீங்க? மற்ற வருடங்களை விட சிறப்பான என்ன நிகழ்ச்சிகளை இந்த வருடம் இணைக்க இருக்கீங்க? நன்றி, வணக்கம். உண்மையில் இந்த வருஷம் ஒரு குறிப்பாக இந்த போல்டன் ஃபாரஸ்டில் இருக்கிற வில்லியம் மோரிஸ் கேலரி அவர்கள் முன் இந்த மரபு திங்கள் கொடியை தைப்பொங்கல் அன்று கொடியேற்றுகிறார்கள். அதில் தமிழ் மக்களும் இந்த லோக்கலாக இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாரும் பங்கு பெற்றுகிறார்கள். இது ஒரு முக்கிய நிகழ்வு, இது ஒரு முக்கிய அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் போல்டன் ஃபாரஸ்ட் மாநகர சபை 4 வருடங்களுக்கு முன் இந்த பகுதியில் இருந்த மக்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய தமிழ் மரபு திங்களை அங்கீகரித்து அவர்கள் தங்களுடைய நாட்குறிப்பில் அதை குறிப்பு போட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த ரீதியில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வு அவர்களுடைய ஆதரவுடனும் தமிழ் மக்களுடைய ஆதரவோடும் நடைபெற இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த வருஷம் ஒரு முக்கிய வருடமாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக ஐயா. ஏறத்தாழ எத்தனாயிரம் மக்கள் கலந்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வருடம்? இதில் 3 நிகழ்வுகள் இருக்கின்றது. முற்றத்து பொங்கல், கண்காட்சி, தமிழருடைய தொன்மை, தமிழின் தொன்மை, மற்றது மாலை நடைபெறுகின்ற பாரம்பரிய கலை நிகழ்வுகள். இவை 3ஐயும் நான் இணைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்களுக்கு மேல், நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் பங்கு பெற்றக்கூடிய சூழல் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த முறை மாநகர சபை எல்லா விதமான விதத்திலையும் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஊடகங்கள் கூடாக. அந்த ரீதியில் தமிழ் பேசாத அல்லாது இந்த நாட்டில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லாட்டி இந்த நாட்டு மக்களும் இந்த ஓல்டன்ஸ்டோ மக்களும் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தனியாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ரொம்ப பெருமையாக இருக்கையா. மக்களே, நீங்களும் உங்களோட குழந்தைகளோட, உறவினர்களோட, நண்பர்களையும் அழைச்சிட்டு இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கொண்டாடணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இறுதியாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இறுதியாக நான் உண்மையில் போல்டன் ஃபாரஸ்ட் கவுன்சிலுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்கள் இதை தொடர்ந்து செய்கிறதுக்கும், மற்ற அதை விட 7 தமிழ் அமைப்புகள், அதோட இப்போ 2 புதிய அமைப்புகள், ஸ்ரீடி சாய் சென்டரும் ஐயப்பன் சுவாமிகள் என்று 2 அமைப்புகள் இந்த வருடம் எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கணும். அந்த ரீதியில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.